கேட்கவே முறுமுறுத்தார்கள். அதனால தான் இவங்க முறுமுறுத்தது இவளுக்கு மட்டும் கேட்கல, இயேசுவுக்கும் கேட்டுச்சு. ஆமென். அப்போ வெளியரங்கமாய் இவளை ஸ்தோத்திரம் துன்பப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள். நல்ல கவனிக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது எல்லாரும் முறுமுறுத்துட்டு போங்கன்னு சொல்லி இயேசு அதற்கு அமைதியா இல்ல. யார் ஒருவர் கர்த்தருக்கென்று தங்களுடைய காரியத்தை, தங்களுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் ஆதரவாய் இருக்க விரும்புகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து 6வது வசனம் சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, நீ ரொம்ப பேசாதீங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அவளை விட்டு விடுங்கள். ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிற அப்படின்னா, டார்ச்சர் பண்றாங்க. எல்லாரும் சுத்தி நின்று என்ன பண்றாங்க? கேள்வி கணைகளால் தொலைக்கிறாங்க. ஏமா உனக்கு புத்தி இருக்குதா? ஏமா உனக்கு அறிவு இருக்குதா? இதை கொண்டு வந்து காலையா ஊற்றுவ? இது எவ்வளவு விலையேறும் இருந்தது? ஒரு வருஷ சம்பாத்தியம், ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 1,20,000 ரூபாய். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1,20,000 ரூபாய் கொண்டு வந்து நீ காலையா ஊத்துவ அப்படின்னு நிறைய அறிவாளிகள் அங்க இருந்தாங்க பாருங்க, நிறைய ஞானிகள் அங்க இருந்தாங்க பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. அவளை கொஞ்சம் விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்று இயேசு கேட்டு, அவள் என்னிடத்தில் என்ன பண்ணியிருக்கிறாள்? உலகத்தின் பார்வையில வேஸ்ட்னு சொல்றாங்க. உலகத்தார் மனுஷங்க முறுமுறுக்கிறாங்க, அவங்க தப்பா பேசுறாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் அதை வேஸ்டா பார்க்கல, இயேசு மட்டும்தான் அதை முறுமுறுப்பா பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு தரமான பலிகளை, தரமான கர்த்தருக்கு உகந்த ஒன்றை நீ கொடுக்கும்போது உலகம் பார்க்கிற வண்ணமாக தேவன் உன்னை பார்ப்பதில்லை. தேவன் உன்னை பார்க்கும்போது நீ கர்த்தருக்கு என்று நற்கிரியை செய்தவனாக, நல்ல காரியங்களை செய்தவனாக தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறார். 2 கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா.